இன்றைக்கு வாசிக்க கேட்ட 80வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 80ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் ஆசாப் என்ற ஒரு தேவ மனிதன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். நான் நேற்றைக்கு முழுவதும் 2-3 நாட்களாகவே இந்த சங்கீதத்தை வாசித்து இதில் உள்ள ஆழங்களை தேடி கண்டுபிடித்து ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இதில் உள்ள பொருட்களை நமக்கு விளங்க பண்ணுவாராக. இந்த ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். சாட்சி விளங்கும்படி எழுதப்பட்ட சங்கீதம். இன்றைக்கு சாட்சி, நமக்கு 2 சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நமக்கு அநேக விதங்களிலே கர்த்தர் சாட்சியை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதிய ஆசாப் என்ற இந்த நபரை குறித்து முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாப் யார் என்றால் ஒரு பாடக குழுவின் தலைவர். தாவீது தன் அரசாட்சியின் காலத்திலே தேவனுடைய ஆலயத்திற்கும் பாட்டுக்கும் துதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். தாவீது கர்த்தரை துதிக்கிறதிலே சிறந்தவர், அவர் வாசிக்கிறதிலே தேறினவர், அவர் நல்ல பாடுகிறவர். எனவே தன்னுடைய அரசாட்சியின் காலத்திலே அவர் என்ன செய்கிறார்? துதிக்கும் பாடலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 நாளாகமம் 16, 4, 5 வசனங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும். பாருங்கள், தாவீது தன்னுடைய அரசாட்சியின் காலத்திலே தேவனை துதிப்பதற்கும் புகழ்வதற்கும் ஒரு பெரிய ஒரு குழுவை ஏற்படுத்துகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிலே தலைவனாய் விளங்கினவன் தான் இந்த ஆசாப் என்பவன். அப்படி என்றால் ஒரு பாடகர் குழு தலைவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபைக்கு சகோதரி டேனியல் இந்த வர்ஷிப் மற்ற காரியங்களை லீட் பண்ணுகிறதை பார்க்கிறோம், மிகவும் அழகாய் நேர்த்தியாய் செய்வதைப் போல. ஆகவே அப்படி தாவீது தன்னுடைய காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் துதிப்பதற்கு அதிலே ஆசாப் பாட கிருபை பெற்றவர், அதற்கு தலைவனாய் இருக்கிறான். மட்டுமல்ல, இந்த ஆசாப்பை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்கள் என்றால் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 2 Chronicles 29:30 வாசிப்போம். பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி நீங்கள் தாவீதும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். சரி, கவனிங்கள். இங்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாப். நன்றாய் கவனிங்கள். முதலாவது இந்த சங்கீதத்தை எழுதின ஆக்கியோனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆசாப் யார்? ஒரு பாடக குழுவின் தலைவன். அடுத்தது ஞான திருஷ்டிக்காரன். ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை எவ்விதமாய் போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க? சியர் அப்படின்னா என்ன? அப்படின்னா காண்கிறவர், வரப்போகிறதை காண்கிறவர், ப்ராஃபட். இன்னொரு வார்த்தை நபி என்றால் தீர்க்கதரிசி. அப்போ இந்த ஆசாப் யாரா இருக்கிறான்? ஒரு பாடக குழுவின் தலைவன். அடுத்தது தீர்க்கதரிசியா இருக்கிறான். தீர்க்க தரிசனம் என்பது என்ன? நடக்க போற காரியங்களை ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்படுகிறதான் தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா. அப்போ இப்போ சங்கீதத்துக்குள்ளே வருவோம். இந்த சங்கீதத்தின் சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதத்தில் 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 19ஆம் வசனம், இந்த 3 வசனங்கள் ஒரே வார்த்தையை வலியுறுத்துகிறது. 3ஆம் வசனம், தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும். ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும். Turn us again. ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 7ஆம் வசனம்,
சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 19ஆம் வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அப்போ இந்த சூழ்நிலையை நீங்க இப்போ கவனத்திற்கு கொண்டு வாங்க. எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் அப்படின்னா ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறோம், அதை திருப்பிக் கொண்டு வாரும். எங்களை இழந்திருக்கிறோம். யார் இழந்திருக்கிறோம்? எங்களை நாங்களே இழந்திருக்கிறோம். எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். இது அவர் வாழ்ந்த தாவீதின் காலத்தில் நடந்த சூழ்நிலைகள் அல்ல. தாவீதின் காலம் ஒரு சிறப்பான ஆட்சி. அந்த நாட்களில் அவர்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. எல்லாரும் தாவீதை சுற்றிலும் இருக்கிற எல்லா ராஜாக்களும் தாவீதுக்கு கப்பம் கட்டினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இது ஏதோ ஒரு காலத்தில் நடக்க போகிறதை இவர் தீர்க்க தரிசனமாய் எழுதுகிறார். நடக்க போகிற ஒன்றை இந்த ஆசாப் தீர்க்க தரிசனமாய் எழுதுகிறார். அப்போ திருப்பி கொண்டு வாரோம். திருப்பி கொண்டு வாரோம்னா என்னன்னு, இந்த வார்த்தை நமக்கு அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. எப்படியாவது திருப்பணும், எப்படியாவது திருப்பணும். சொல்லியிருக்கீங்களா இல்லையா? எப்படியாவது திருப்பணும். எதை திருப்பணும் சொல்லுங்க. என் நகையை கொண்டு போய் எங்கே வச்சிருக்கிறேன்? சேட்டு கடையில் வச்சிருக்கிறேன். எப்படியாவது இந்த வருஷத்தில் என்ன பண்ணிடணும்? திருப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏக்கம். பொதுவாக நமக்கு அவசரத்துக்கு எங்கே தான் போகிறோம்? சேட்டு கடையில் வைக்கிறோம் அல்லது பேங்க்கில் வைக்கிறோம், எங்கேயோ. ஆனால் அடுத்தது வச்சுட்டு அடுத்த நம்முடைய எண்ணம் என்ன? எப்படியாவது அதை என்ன பண்ணிடணும்? திருப்பிடணும். என் பொருள் இன்னொருத்தங்கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது, அதை நான் திருப்பிக் கொள்வது. அந்த திருப்பிக் கொண்டு வாரும் என்ற அர்த்தம் என்ன? இப்போ தேவனுடைய ஜனங்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களை திருப்பிக் கொண்டு வாரும். அப்போ இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன? யார் இந்த ஜனங்கள் அப்படின்னு நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்கள், 8ஆம் வசனத்திலிருந்து இந்த ஜனங்கள் திருப்பிக் கொண்டு வர வேண்டிய ஜனம் யார் என்று அவர் எழுதுகிறார். வாசிங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. சரி, இது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு திராட்சை செடி எங்க இருந்துச்சாமா? எகிப்தில் இருந்துச்சு. இஸ்ரவேல் மக்கள் எங்க இருந்தார்கள்? எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அந்த எகிப்திலே அடிமைகளாய் இருந்த அந்த இஸ்ரவேல் என்னும் திராட்சை செடியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொண்டு வந்து ஜாதிகள் எல்லாவற்றையும் துரத்தி அவர்களை நாட்டினார். எங்கு? கானான் என்ற தேசம். இப்பொழுது இருக்கிற தேசத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அங்கு இருக்கிற அம்மோன், மோவாபியர், பலவிதமான எமோரியர், பலவிதமான ஏத்தியர் போன்ற பல ஜாதிகளை துரத்திவிட்டு அந்த இடத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். அந்த ஜனம் அந்த இடத்துல வேரூன்றினது. நன்றாய் கவனிங்கள், வேரூன்றினது. அப்புறம் அது என்ன செய்தது? தேசம் எங்கும் படர்ந்தது. அதனுடைய கிளைகளால் மலைகளும் திவ்யமான கேதர்களும் மூடப்பட்டது. ஒரு செழிப்பான தேசமாய் இருந்தது. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து காண்பிக்கிறது. இப்போ இப்படி அவ்வளோ அழகாக நேர்த்தியாக வைக்கப்பட்ட இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இப்பொழுது இதே அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டி? பாருங்கள், இங்கு இந்த சங்கீதக்காரர் எழுதுகிறார். இதெல்லாம் நடக்க போகிற ஒன்றை அவர் உட்கார்ந்து தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அவர் எழுதுகிறார். இப்போ ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? அடைப்புகளை தகர்த்து போட்டார். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் ஒரு செடியை கொண்டு வந்தார், அழகாய் நடத்தினார், நல்ல நட்டு வேரூன்ற வைத்து படர வைத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் அடைப்பை தகர்க்கிறார். அப்போ ஆண்டவர் அடைக்கிற ஆண்டவராயும் இருக்கிறார், தகர்க்கிற அடைப்புகளை தகர்க்கிறவராய் இருக்கிறார். நம்புறீங்களா?
அப்போது இதனுடைய சத்தியம் என்ன, இதனுடைய சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், நான் இதை உட்கார்ந்து ரொம்ப நேரம், பல மணி நேரம் இதற்காக உட்கார்ந்தேன். அப்போ ஆண்டவர் சில ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அதை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்தியிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் அடைப்புகளை தகர்த்து போட காரணம் என்ன? அன்றாய் இருந்த அடைப்புகளெல்லாம் வைத்து அழகாய் பாதுகாத்த அந்த ஜனத்தை தகர்த்து போடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சில முக்கியமான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளோ அழகாய் நம்மை நட வைத்து, வேரூன்ற வைத்து, படர வைத்து, நம்மை செழிப்பாக்கின தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன என்றால், கோபம் ஊட்டினார்கள். என்ன செய்தார்கள்? கோபம் உண்டாக்கினார்கள். ஆண்டவரை கோபம் உண்டாக்கினார்கள். நமக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் இருக்கலாம். ஆண்டவர் கோபப்படுவாரா? ஆண்டவர் கோபப்படுகிற ஆண்டவரா? ஆண்டவர் நமக்கு, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்போ பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரை எப்படி அவர் சொல்லுகிறார்? பிதாவாக, தந்தையாக, ஃபாதர் இன் ஹெவன், ஃபாதர் இன் ஹெவன். அப்போ ஒரு தகப்பனாய் ஆண்டவர் செயல்படுகிறார். ஒரு தகப்பனிடத்தில் என்ன இருக்கும்? தகப்பனிடத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும், பேசணும். ஒரு அப்பாட்ட எப்படி என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காதா? கண்டிப்பு தான் முதல்ல இருக்குமா? அன்பு இருக்கும். அப்பானா என்னது? அன்பு. அன்புள்ளவர் தான் தகப்பன். தகப்பன்னால எப்படி? அன்பு தான். அப்புறம் தகப்பன்ட்ட நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? 1 யோவான் 4:16 வாசித்தால், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்புள்ளவர் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இல்லை, உண்மைதானா? தகப்பனாக இருக்கிற எல்லாரும் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். அன்பு. அந்த அன்புனால தான் நம்மளையே பொருட்படுத்தாமல் குடும்பத்துக்காக பாடுபடுகிறோம். பிள்ளைகள் மேல் அன்பு வைக்கிறோம், குடும்பத்தார் மேல் அன்பு வைக்கிறோம். அடுத்தது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தகப்பன் எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ளவர். வேதத்தின்படி அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ளவர். வாசித்து பாருங்கள். உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். சரி, அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். God is a merciful God. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ள தெய்வம். லூக்கா 6:36 ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. உங்கள் பிதா எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். அப்போ ஒரு தந்தையின் இடத்தில் இருக்க வேண்டிய குணம் என்ன? அன்பு, இரக்கம், மனதுருக்கம், என்னன்னாலும் சொல்லிக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் தந்தையினுடைய குணங்கள். அடுத்த பக்கம், தந்தை எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, கண்டிப்புள்ளவராக இருப்பார். தந்தையே கோபமும் வருமோ? தந்தைக்கு என்ன வரும்? கோபம் வரும். நம்ம வீட்டில் நம்ம சொல்கிறோம், நம்மளை அன்புள்ள அப்பா தான், அன்புள்ள அம்மா தான். ஆனால் பிள்ளைய பார்த்து, என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்காத, என்னை என்ன பண்ணாத, ரொம்ப டென்ஷன் ஆக்காத. அம்மா தான் அப்பா தான், அன்புள்ள அம்மா தான், அன்புள்ள அப்பா தான். ஆனால் இது டென்ஷன் ஆக்கிட்டே இருக்குது. சொல்ல 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 கேட்கல. கடைசியாக அம்மாவுக்கு என்ன வருது? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வருது? கோவம் வருது. அது வர அன்பா சொன்னது எடுக்குது பாரு தொடப்பக்கட்டை, அது பிஞ்சு போகிறதுனே அடிக்குது. பின்னி எடுக்கிறாங்க. ஏன்? இந்த அன்புள்ள அப்பா இப்போ யாரா மாறிட்டாரு? கோபக்காரராக மாறிட்டாரு. கோபக்காரராக மாறுறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? கோபம் மூட்டினாங்க. வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2:14 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி 17 வாசிங்க.
அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி பாருங்கள். இந்த செய்கையினால் கோபம் மூட்டினார்கள். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் மூட்டினபடியினால். எங்கள் பிதாக்கள் யாருக்கு கோபம் மூட்டினாங்க? அப்போ ஆண்டவரை கோபம் மூட்ட முடியுமா? ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணவும் முடியும். ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரை பிரியப்படுத்தவும் முடியும், கோபம் மூட்டவும் முடியும். அப்படியே குடும்பத்தை, உங்கள் அப்பாவை அப்படியே ஐஸ் வச்சுட்டு போகவும் தெரியணும். கவனிங்க, அடுத்தது கோபம் மூட்டவும் முடியும். ஒரு பிள்ளையால் அப்பாவை ஐஸ் பண்ணி, அப்பாவை அப்படியே நைஸ் பண்ணி நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்பாவே அவர் கீழ்ப்படிஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும். கோபம் மூட்டவும் முடியும். சில வீடுகளில் கோபம் மூட்டி பிரச்சனைகள் உண்டாகிறத பார்க்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 9:18. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமுட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும். எந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் அவங்கள கொண்டு வந்து ஒரு நாட்டில் வச்சு அதை நாட்டி அவர்களை வேரூன்ற பண்ணி எல்லாம் செஞ்ச அந்த மக்கள் இப்போ என்னத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்க? ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு இதுதான் என்னை எகிப்திலேருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரட்சகருக்கு எப்படி இருக்கும்? உங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல உடையெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல பணம்லாம் பல லட்சங்களை கட்டி படிக்க வச்ச தகப்பன் இருக்க திடீர்னு யாரையோ ஒருத்தர் நேசிக்கிறான் பார்த்தீங்களா? எனக்கு அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம், இவர் தான் என் பின்னால் வரணும்னு இந்த பிள்ளைகள் ஓடுங்க பார்த்தீங்களா? அப்போ எப்படி வரும் நமக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம்? கோவம் வருமா வராதா? அழுக வரும், கோவம் வரும். இவர்கள் அந்த செய்கையினால் எரேமியா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படி. கைகளின் செய்கையினால் கோபமூட்டினார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் செய்கையினால் தேவனை கோபமூட்டுகிறார்கள். அப்போ அன்புள்ள தெய்வம் கோபப்படுகிறார். அவருக்கு நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கிறது. அவர் மனஸ்தாபப்பட்டார்னு இருக்குது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பூமியிலே பாவம் பெருகிருச்சு. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் என்ன செய்தார்? மனஸ்தாபப்பட்டார். பாருங்கள் அந்த வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்போ ஆண்டவருக்கு ஐயோ தெரியாம இந்த மனுஷனை உண்டாக்கிட்டனோ அப்படின்னு மனஸ்தாபப்படுகிறார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தவும் முடியும். ஒரு விசுவாசியால், ஒரு மனிதனால் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். ஒரு மனிதனால் ஆண்டவரை கோபம் உண்டாக்க முடியும். ஆண்டவரை பிரியப்படுத்தும் பொழுது அவர் நம்மளை அப்படியே ரொம்ப அழகாக பாதுகாக்கிறார். கொஞ்சம் கோபப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை கோபப்படுத்தினால் என்னென்ன நடக்கும்? இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1வது வசனம், ஆண்டவரை கோபப்படுத்தும் பொழுது நடக்கிற முதல் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 80ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும். பாருங்க, முதல் கோபப்படுத்தும் பொழுது இப்போ நம்முடைய போஜனம் எதுவாய் மாறுகிறது? கண்ணீராய் மாறுகிறது. சாப்பிடவே பிடிக்கல, ஒரே அழுக, பானமா, கண்ணீர் தான் பானமா இருக்குது. ஏன்? அவர்கள் கோபப்படுத்தினதினால் கர்த்தர் என்ன செய்கிறார்? கண்ணீர் போஜனமாய் மாறுகிறது.
6ஆம் வசனம். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். நெய்பர்ஸ் நமக்கு என்ன செய்கிறாங்க? நம்ம மேலே வழக்கு போடுறாங்க. காரணம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? நெய்பர்ஸ் சந்தோஷமாக இருக்கணும். பக்கத்து வீட்டார் எப்படி இருக்கணும்? எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் எப்பவும் வழக்கு போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் தான் அலைஞ்சிட்ருப்பீங்க. அயலகத்தார் எங்களை வழக்காக வைக்கிறார்கள். அடுத்தது, எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். வெளியே போகும்போது உங்களை பார்த்தா ஆச்சரியப்படணும். உங்களை என்ன பண்ணக்கூடாது? பரியாசம் பண்ணுறது வேற, நம்மளை ஆச்சரியமாக நினைக்கிறது வேற. கவனிக்கிறீங்களா? நம்மளை பார்த்தா பரியாசமாக ஏளனமாக நினைப்பாங்க. நம்மளை கண்ட உடனே பயந்து கை தூக்கி கும்பிடுறவங்க உண்டு. பரியாசமாக நம்மளை யாரும் நினைக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை கண்ட உடனே நம்மளை மதிக்கத்தக்கதாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்க? எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். அப்புறம் 12ஆம் வசனத்தில், அடைப்புகளை வழி நடக்கிற யாவரும் இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? அடைப்புகளை ஆண்டவர் தகர்த்து போடுகிறார். நல்லா கவனிங்க. தேவனை கோபம் உண்டாக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வருகிறது, தேவையற்ற வழக்குகள் வருகிறது. 3ஆவதாக சத்துருக்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். 4ஆவது ஆண்டவர் அடைப்புகளை என்ன செய்கிறார்? தகர்த்து போடுகிறார். ஆண்டவர் அடைக்கிறாரா? யோபுவை குறித்து சாத்தான் சொல்லுகிறார், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையா? அப்போ நம்மளை காக்கிற தேவன் இருக்கிறார், அடைப்புகளை எடுத்து போடுகிற ஆண்டவராயும் இருக்கிறார். எப்போ? அவரை கோபப்படுத்தும் பொழுது. நாம் அவரை கோபப்படுத்தும் பொழுது. எதனால் கோபப்படுத்துகிறோம்? செய்கையினால். இப்போ இன்றைய கால கிறிஸ்தவங்களாம் என்ன செய்கிறோம்? நிறைய நேரங்களில் கர்த்தரை அசட்டை பண்ணுகிற காரியங்கள், நம்முடைய சந்ததி பலவிதமான காரியங்களை அசட்டை செய்யும் பொழுது, குறிப்பாக ஆலயத்தில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நல்ல கவனத்தோடு கூட நாம் வசனத்தை தொழுது கொள்ளணும், கேட்கணும், எழுதணும். துதிக்கும் பொழுது நல்லா துதிக்கணும், நல்ல சிந்தையோடு இருக்கணும். சில சபைகள்லாம் இப்படி உட்கார மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்படி கவனிக்கவே மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, வெளியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் அந்த வசனம் உங்களுக்குள்ள ஆழமாக இறங்கும், கிரியை செய்யும். சில இடங்கள்லாம் சும்மா சர்ச்சுக்கு போகிறேன்னு போவாங்க, அப்படி மரத்துக்கிளையில் வெளியே நின்று அப்படி இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க, கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த சபைகள் இல்லை. உட்காந்து கேட்கணும். அல்லேலூயா. நான் ரொம்ப கை தட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. ஏன்னா எதுக்கு கை தட்டுறேன்னு தெரியாமல் சும்மா சொன்னதுக்கெல்லாம் கை தட்டிட்டும் இருக்கக்கூடாது. வசனத்தை நல்லா கேட்கணும். அல்லேலூயா. எல்லோரும் வசனத்தை கேட்குறீங்களா? இறங்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அடைத்து போட்ட அடைப்பை அவர் பிடுங்கி போடுகிறார். அடுத்தது பாருங்கள் என்ன நடக்கிறது. 13ஆம் வசனம். காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது. பாருங்க, காட்டு பன்றி உள்ள வந்துருச்சு. அடைப்பு இல்லாட்டா என்ன வந்துருது? கண்ட நாய், பேய், பன்னி எல்லாம் வீட்டுக்குள்ள என்ன வருது? ஏன்? தேவனை கோபப்படுத்திட்டா சில காரியங்களெல்லாம் நமக்கு ஏங்க தேவையில்லாத ஆட்கள்லாம் என் வாழ்க்கையில் வராங்க, போடுறாங்க. காட்டுப்பண்ணி வருது, அது காட்டுப்பண்ணி. அடுத்தது வாசிங்க. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. இந்த சூழ்நிலை உண்டாகுது. நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஏங்க யாரோ மேய்ஞ்சிட்டு போறாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னுடைய உழைப்பை எவனோ மேய்ஞ்சிக்கிட்டு போறானே, காட்டுப்பண்ணி உளுந்துட்டு போகுதே. யாரோ வெளியின் மிருகங்கள் வந்து எவனோ சாப்பிட்டு போறான். வேதம் என்ன சொல்லுகிறது? 128ஆம் சங்கீதத்திலே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ சாப்பிடுவாய். ஆனால் இப்போ யார் சாப்பிடுது? வசனம் என்ன சொல்லுது இங்க? வெளியின் மிருகங்கள். வட்டிக்காரன் சாப்பிட்றான், தண்டல்காரன் சாப்பிட்றான், வக்கீல் சாப்பிட்றான், அவன் சாப்பிட்றான், இவன் சாப்பிட்றான், போலீஸ் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம். ஏன் இந்த நிலைமை? நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போதான் இந்த ஆசாப் இவன் காலத்தில் நடக்கலை, இந்த ஆசாப் காலத்தில் இந்த சம்பவம் நடக்கலை, ஏதோ ஒரு காலத்தில் நடக்கிற சம்பவத்தை அவர் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். அதனால தான் சொல்கிறேன், he was a prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசி, எழுதுகிறார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்பதை அவர் எழுதுகிறார். கவனிங்க. அப்போ இந்த சூழ்நிலையில தான் அவர் இந்த சங்கீதத்திலே ஒரு 3 குறிப்புகளை 3 முறை சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரோம், எங்களை திருப்பி கொண்டு வாரோம். எங்கே நாங்கள் இருந்தோமோ அந்த இடத்துக்கு எங்களை திருப்பி கொண்டு வாங்க. நாங்கள் தெரியாமல் எங்கே பண்ணிட்டோம்? சிறைப்பட்டுட்டோம், தப்பு செய்துட்டோம், உம்மை விட்டு விலகிட்டோம்.
உம்மை கோபம் உண்டாக்கிட்டோம். ஆராதனைகளில் வரும்பொழுது நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய தவறுகளை, எப்பவுமே நம்ம ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆசீர்வாதம் உண்டு. எப்போ தெரியுமா? நம்ம தவறுகளை உணரும் பொழுது, என் குற்றங்களை உணரும் பொழுது, நான் எந்த இடத்துல தவறு செய்தேன். நல்ல கர்த்தர் நம்மளை நற்குல திராட்சை செடியாய் கொண்டு வந்து நட்டுறாரு, வேரூன்ற வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். ஆனால் சில வேளைகளில் நம்முடைய செய்கையினால் ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்குகிறோம். நம்மை உருவாக்கின தெய்வத்தை நாம் மறந்துவிட்டு யாருக்கோ முக்கியத்துவம் கொடுத்தால், ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்டவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என் லைஃப்பில் நான் பல முறை அடிபட்டு அனுபவப்பட்டது என்ன தெரியுங்களா? சில வேளையில் திடீர்னு சில மனிதர்களுக்கு தூக்கி மேலே வச்சுருவோம். அந்த மனுஷன் யாருன்னு கொஞ்ச நாள் இல்லை, நம்ம கொஞ்ச நாள் அவர் தெய்வம் மாதிரி தெரிப்பார். அப்புறம் பார்த்தா அவர் தான் வந்து நமக்கு யாராக மாறுவார்? எதிரியாக செயல்படுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு எப்பவும் ஒரே அன்புள்ள தெய்வம். நீ என்ன விட்டுட்டு நீ திடீர்னு என்ன பண்ணுற? யாரையாவது தூக்கி பிடிக்கிற. அவங்க வருவாங்க, அவங்க செஞ்சுருவாங்க, இவங்க செஞ்சுருவாங்க. யாரும் செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும். அவர் தான் முதலும் துவக்கமும். அவரை தான் நம்ம சார்ந்து இருக்கணும். அவர் மேலே தான் அன்பை செலுத்தணும். நம்ம அன்பையும் நம்முடைய திறமை வேற ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆண்டவருக்குரியதை நம்ம ஆண்டவருக்கு கனப்படுத்தணும். அவருக்கு கொடுக்கிறது முதலிடம் அவருக்கு கொடுத்துட்டா அவர் பிரியப்படுகிறார். அதனால தான் அதிகாலை ஜெபம் கர்த்தருக்குரியது. நான் என்னுடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி காலை ஜெபத்துக்கு வரணும். வராட்ட கோவப்படுவேன். என்னோட இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் வராட்டாலும் லேட்டாக வந்தாலும் கோவப்படுவேன். காரணம் என்னென்னா, விசுவாசிகளை திட்ட மாட்டேன், சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும். நமக்கு இதுதான் ஊழியம். நமக்கு இதுதான் முதல்ல காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? உட்காரணும். தேவனை பிரியப்படுத்தணும். தேவனை பிரியப்படுத்திட்டா அவர் தான் நமக்கு எஜமான். அவரை பிரியப்படுத்திட்டா அந்த நாளுக்குரிய அத்தனையும் நமக்கு தராரு, கிருபையை தராரு. அல்லேலூயா. நீங்களும் இவங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு கர்த்தரை பிரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் பிரியப்படுகிறார். உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும் பொழுது கர்த்தரை நாம் முதலிடம் கொள்ளாமல் மனிதர்களையும் மற்றவைகளையும் நாம் முதலிடம் கொடுப்போமானால் ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்ட கண்ணீர் நமக்கு அப்பமாக வரும். நல்லா இருந்த உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் வரும். நல்லா இருந்த வாழ்க்கையில் கண்ணீர் வரும். அடுத்தது வழக்கு வரும். உங்கள் மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் எழும்போம். தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் எழும்போம். நிறைய பேர் உங்களை பரியாசம் பண்ணுற மாதிரி, உங்களை கனப்படுத்த வேண்டியவங்க கனவீனமாய் நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். அப்புறம் அடைப்புகளை ஆண்டவர் தகர்த்துருவார். வர்ற நல்ல அடைப்புகள்லாம் தகர்த்துருவார். போச்சு, வர்றதெல்லாம் வராமல் போயிடும். அடுத்தது காட்டுப்பண்ணி வரும். அப்புறம் மனிதர்கள், மிருகங்கள் நம்ம என்ன செய்யும்? மேய்ந்து போடும். இதை உணர்ந்து தான் இந்த மனிதன் எழுதுகிறார், ஆண்டவரே எங்களை என்ன செய்யும்? Turn us again Lord. எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? நீர் திருப்பி வந்தால் உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். இந்த சூழ்நிலை என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் தாவீதின் காலத்தில் இது நடக்கலை. ஆனால் 2 நாளாகமும் கடைசி அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சூழ்நிலை ஏற்பட்டது. பாருங்கள், வாசிக்கலாம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 36ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 36ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாமா? 18ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் ஆலயத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னா, அதன் பிறகு யோயாக்கீம் என்ற ஒரு அரசனுடைய காலத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. சிதேக்கியா, யோயாக்கீம் இந்த ராஜாக்கள் காலத்தில் கர்த்தரை விட்டு ரொம்ப விலகிட்டாங்க. ஆண்டவர் யார் கையில் கொடுத்துட்டாரு? பாபிலோனிய கையில் கொடுத்துட்டாரு. இங்கே தான் நடக்கிற சம்பவத்தை எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆசாப் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆசாப்பை போல நல்ல பாடகனாய் மாற வேண்டும், தீர்க்க தரிசிகளாய் மாற வேண்டும். ஆமென். எத்தனை பேர்த்துக்கு விருப்பம்? ஆமென்.
தீர்க்க தரிசன வரம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார், எல்லாரும் கொடுக்கிறார். எப்போ தெரியுமா? நீங்கள் நல்ல கர்த்தரை பாடி துதிங்க, கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உங்களுக்கு பாடலே கொடுப்பார். அது மாத்திரமல்ல, எல்லாரையும் தீர்க்கதரிசிகளாய் மாற்றுவார். இந்த கடைசி காலத்தில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரில் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் எழும்புவார்கள். சபையிலே தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த ஆசாப்பு கொடுத்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, பாடுகிற கிருபையை தாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிற அந்த கிருபையை தாங்க. இந்த கடைசி காலங்களில் எதேதோ நம்ம போகிறோமே, இந்த ஆவிக்குரிய ஜீவியங்களுக்குள்ளாய் கடந்து வருவோம். இந்த ஆசாப்புக்கு இந்த வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்தார், அவர் எழுதி வைக்கிறார். இப்போ ஆண்டவர் அவர்களை ரட்சித்தாரா? ரட்சியும்னு அப்படி ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த ஜனங்களை ரட்சியும் என்று சொல்லி கேட்கிறாரு. இது நடந்ததா? இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா? இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 3 முறை ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் பக்கம் திரும்பி வாரும், எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிறார்கள். இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? எப்படி நடந்துச்சு தெரியுமா? சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரரான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. சரி, கவனிங்க. இப்போ சங்கீதத்தில் பேசுகிறேன், திடீர்னு எங்கே வந்துட்டேன்? தானியேலுக்கு வந்துட்டேன். இந்த புஸ்தகம் இங்கே இருக்குது, தானியேல் அங்கே இருக்கிறாரு. என்னன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த சங்கீதத்தில் இவர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாய் தாவீதின் காலத்தில் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். அதன் பிறகு சிதேக்கியா காலத்தில் இவங்கெல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போகிறாங்க. அதில் ஒருத்தர் யார்? தானியேல். தானியேல் தேவனை நல்லா தேடுகிற மனுஷன், தேவனை தேடின மனுஷன், வேதத்தை வாசிக்கிற மனுஷன். ஒரு நாள் அவர் வேதத்தை வாசிக்கிறார். அந்த வாசிச்சா எந்த புஸ்தகத்தை வாசிக்கிறாரு? எரேமியா தீர்க்கதரிசி 2வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை அறிந்து கொண்டேன். அப்ப எரேமியா என்ன சொன்னாரு? எரேமியா என்ன சொன்னாரு? வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 2 Chronicles 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் தவறு செய்ததுனால, என்னை கோபம் மூட்டினதுனால அவங்களுக்கு எத்தனை வருஷம் தண்டனை? 70 வருஷம் தண்டனை. யார் கையில்? நேபுகாத்நேச்சர் கையில். கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம அப்பாவை கோபம் மூட்டிட்டா என்ன பண்ணுறாரு? ஒன்று நல்லா அடிக்கிறாரு, இல்லைன்னா உனக்கு இனிமேல் ஒன்றுமே வாங்கி தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அதை போல் நம்ம பரம அப்பாவை கோபம் மூட்டினோடனே அவர் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. 70 வருஷம் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நேபுகாத்நேச்சர்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு 70 வருஷம் முடிவில் உனக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. என்ன உண்டு? விடுதலை உண்டு. நீ தண்டனை தப்பு செஞ்சா என்ன உண்டு? தண்டனை உண்டு. அதுக்கு பிறகு உனக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு, ஆறுதல் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த 70 வருஷம் அங்கே இருக்கும் பொழுது தானியேல் திடீர்னு புஸ்தகத்தை வாக்குறான். 70வது வருஷத்தில் விடுதலை. 70வது வருஷத்தில் ஆண்டவரே 70 வருஷம் ஆயிடுச்சே, இந்த நாட்டுக்கு வந்து 70 வருஷம் ஆயிடுச்சே. உடனே என்ன செய்கிறான்? உபவாசிக்கிறான், ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் சில பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க, நம்ம தவறு செய்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாய் கோபம் மூட்டுகிறோம். சில சம்பவங்கள் நடக்கிறது, கண்ணீரின் சம்பவங்கள் நடக்கிறது, தேவையில்லாத வழக்குகள் வருகிறது,
தேவையில்லாத கஷ்டங்கள் ஏற்படுகிறது. ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, நம்முடைய வருமானம் வேற யாரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உணர்ந்து நம்ம உடனே என்ன செய்யணும்னா ஜெபிக்க ஆரம்பிக்கணும், உபவாசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் உபவாச ஜெபம். பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் வைங்க, பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க. ஒரு பக்கம் பிள்ளைகள் பெற்றோரை கோபம் மூட்டக்கூடாது. கோபம் மூட்டி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா நம்ம தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தை யார் எடுத்தா சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளுக்காக ஜெபித்தது யார் சொல்லுங்க? யோபு ஜெபித்தான். யோபு ஜெபித்தான். யோபு வீட்டில் ஒரே ஆர்ப்பாட்டம், எப்போ பார்த்தாலும் விருந்தில் ஏதோ தப்பு பண்ணுறாங்க. உடனே காலையில் எழுந்து என் பிள்ளைகள் ஒருவேளை தப்பு செய்திருப்பார்களோன்னு சொல்லி பிள்ளைகளுக்காக யோபு ஜெபித்தான். பெற்றோருடைய கடமை என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஒரு நாள் உபவாசம் போடுங்க. உபவாசம் முடியலையா, உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுது பிள்ளைகளுக்காக ஜெபம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தப்பு செய்திருந்தா மன்னிங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க ஆண்டவரே. இப்போ முழு இஸ்ரவேல் மக்களுக்காக தானியேல் அழுது ஜெபிக்கிறான். தானியேல் அழ வேண்டிய அவசியம் இல்லை, அவன் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறான், அரசாங்கத்தில் உயர்ந்த அதிகாரி. ஆனால் தன் ஜனத்திற்காய் அழுதான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தேசத்திற்காய் அழுது ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். எழுப்புதல் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஜெபங்கள் வீணாய் போகல. அழுது எத்தனையோ பேர் ஜெபிக்கிறார்ல தேசத்திற்காக. நம்முடைய ஆலயத்தில் தினந்தோறும் தேசத்திற்காக ஜெபிக்கிறோமே, அந்த அனுதின ஜெபத்தை, அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அற்புதத்தை செய்து வருகிறார். தானியேல் ஜெபித்தான். இப்போ என்ன ஜெபித்தார் பாருங்க. நிறைய காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். இந்த 80ஆம் சங்கீதத்தில் வந்த வார்த்தை என்ன? 80வது சங்கீதத்தில் 3 முறை வந்த வார்த்தை என்ன? உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அந்த ஜெபத்தை இங்கே எடுக்கிறார். இப்போ பார்த்தீங்களா, ஆசாப் எப்பமோ சொன்னது, ஆசாப் எப்பமோ எழுதின சங்கீதம் என்றோ நிறைவேறி இப்போ தானியேல் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். பிரகாசத்தை இழந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு எதை இழந்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில்? முன்பு மாதிரி இல்லையே ஐயா. வீட்டில் இருந்த சந்தோஷம் இல்லையே, நிம்மதி இல்லையே, மனசு கஷ்டமா இருக்குதே, ஏனோ கண்ணீர் தான் என் வாழ்க்கையா இருக்குதே. ஆண்டவர் திருப்பி தர முடியும், பிரகாசிக்க முடியும். ஒருவன் ஜெபிக்கிறான். தாய்மார் ஜெபிங்க, தந்தைமார் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன் நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உண்மை என்று எனக்கு வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு எந்த சூழ்நிலையும் எந்த மனிதனால் மாற்ற முடியாதுங்க. தெய்வத்தை தவிர, ஆண்டவரை தவிர யாராலும் சூழ்நிலையை மாற்ற முடியாது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் என்னால முடியும், முடியவே முடியாதுங்க. உன் ஞானம், உன் திறமை, உன் எல்லாமே ஒண்ணுமில்லை. தேவனால் ஒருவரால் தான் எல்லாமே முடியும். அதை உணர்ந்த தானியேல் அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவரே, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே, குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் மாற்றுகிறார். மாற்றினாரா? இப்போ பாருங்க, மாற்றினாரா பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதெல்லாம் ஒரே காலங்களில் நடந்த சம்பவங்க தான். புஸ்தகங்கள் தான் அந்தந்த வழிமுறையில் மாற்றி வச்சிருக்காங்க வரிசையில். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் இருந்து வந்த மற்றவர்களும் பாருங்க, எங்கிருந்து வந்துட்டாங்க? சிறையிருப்பிலிருந்து வந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறாங்க. ஒரு தானியேல் ஜெபிக்கிறார். ஒரு ஆசாப் தீர்க்க தரிசனமாய் நடக்க போகிறதை சொல்லி இருக்கிறார். அதை உணர்ந்து ஒரு தானியேல் ஜெபிக்கிறார். இப்போ எஸ்ரா காலத்தில் எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? சிறையிருப்பிலிருந்து வந்துட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒருவர் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் சிறையிருப்பை மாற்றும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கண்ணீரை மாற்றும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஊழியக்காரர்கள் அதுக்கு தான் வச்சிருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், யாரோ நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் தான் சாப்பிட்டாகணும். உங்கள் வயிறு நிரம்புனா இங்கே நீங்கள் தான் சாப்பிட்ணும். நான் சாப்பிட்டேன், என் பிள்ளை வயிறு நிரம்புமா?
நிச்சயமா நிரம்பாது. அல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்தார். இங்க என்னென்னலாம் நடந்தது பாருங்க, என்னென்னலாம் நடந்தது. 1, சிறையிருப்பிலிருந்து வந்தார்கள். அடுத்தது வாசிங்க. சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை, தேவ ஆலய இப்ப இடிந்து போன தேவனுடைய ஆலயம் என்ன பண்ணையாச்சு? கட்டி பிரதிஷ்டை நடக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதை இடித்தார்களோ அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினாரா? பிரகாசிக்க பண்ணினாரா? இழந்து போன பிரகாசத்தை தேவன் தந்தார். அல்லேலூயா. இப்ப சிறையிருப்பு முடிந்தது, ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணப்பட்டு சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். இப்ப சந்தோஷம் வந்துருச்சா? அதுக்கு முந்தி என்ன இருந்துச்சு வீட்டுக்குள்ள? கண்ணீரின் அப்பம். இப்ப எப்படி வந்துச்சு? சந்தோஷம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. அல்லேலூயா. எனக்கு இதை படிக்க படிக்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். இப்போ பஸ்கா கொண்டாட்டம் வந்துருச்சு. இஸ்ரவேல் மக்களுடைய மிக முக்கியமான பண்டிகை என்னது? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை எத்தனையோ நாள் மறந்து போனது, இப்பொழுது மறுபடியும் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. வாசிங்கள் அடுத்த 22. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். சந்தோஷம் வந்துருச்சுங்க, சந்தோஷம் வந்துருச்சு. பாருங்க, மறுபடியும் என்ன வார்த்தை வருது? சந்தோஷம் வருகிறது. வாசிப்போம். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி. இப்போ எங்க வந்துருச்சு? கர்த்தர், கோபப்பட்ட கர்த்தர் இப்ப எப்படி ஆயிட்டாரு? புரியுதா உங்களுக்கு? செய்தி புரியுதா? இங்க கோபம் வருது, கோபப்பட்ட ஆண்டவர் இப்ப என்ன செய்யறாரு? மகிழ்ச்சி ஆக்குறாரு. நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்க, அப்பா கோபம் வந்துருச்சு, அடின்னு அடிச்சிட்டாரு. அப்புறம் பிள்ளை மெதுவாக போய் சாரிப்பா தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்ன உடனே சாயந்தரம் அப்பா எங்கே கூப்பிட்டு போகிறாரு? எல்லாரையும் ஹோட்டல் கூப்பிட்டு போகிறாரு, பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாரு, எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போகிறாரு, வா அங்கே போயிட்டு வருவான்னு சொல்லி அவன் கேட்காதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நம்ம பரம தகப்பன் போல தான் அவரும் பரம தகப்பன், இந்த பூமியில் இருக்கிற தகப்பன் போல. அதனால தான் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். நம்மளே இப்படி செய்கிறோமே, நம்ம பிள்ளைக்கு என்னென்னலாம் நம்ம திராணிக்கு மிஞ்சி வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறோமே பாருங்கள். மகிழ்ச்சியாக்கி. வாசிப்போம், வாசித்து முடிக்கலாம். அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். ராஜாவையே இருதயத்தை சார்ந்திருக்க பண்ணிட்டாரு. ராஜாவே இப்ப யாருக்கு சாதகமா வந்துட்டாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையானவர்களே, வேத வசனம் போயில்ல. இப்போ இந்த செய்தியை நான் முடிக்க போறேன், கவனிங்க. நடக்காத ஒன்றை ஒரு ஆசாப் என்பவன் தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாரோம், முகத்தை பிரகாசிக்க பண்ணோம், நாம் ரட்சிக்கப்படணும். ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. தேவனை கோபம் மூட்டினதுனால இவ்வளோ சம்பவங்கள் நடந்துச்சு. அதை தானியேல் என்பவன் உணர்ந்து ஜெபிக்கிறான். ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். மறுபடியும் வாழ்க்கை கட்டப்படுகிறது. ஆமென். 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 30:18. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டில் கண்ணீரின் அப்பமா களிப்பின் அப்பமாய் மாறும். ஆமே. 4 பேர் தான் ஆமேன்னு சொல்றீங்க. எனக்கு இந்த கண்ணீர் அப்பமே நல்லா இருக்குங்க. சிலர் இந்த கண்ணீர் வெடிக்கும் போது அந்த கண்ணீரை அப்படியே வாய்க்குள்ள போயிருமா, அப்படியே சப்புன்னு சப்புவாங்க. ஏன்னா நல்லா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? கண்ணீர் எப்படி இருக்கும்? கொஞ்சம் உப்பாக இருக்கும். அதனால் அப்படியே வாய்க்குள்ள தானே போகுது, ஒரு சப்பிடுவாங்க. நம்மளும் ருசி கண்டது தான். இப்போ சிலர்லாம் சொல்கிறது பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணீரின் அப்பமே போதும், அது உப்பாக இருக்குது போதும். ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரான அப்பத்தை சந்தோஷத்தின் அப்பமாய் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. யாரோ அடைப்பெல்லாம் தகுத்து போச்சே, கண்டதெல்லாம் வருது, கண்ட நாயெல்லாம் வீட்டுக்கு வருதே, கர்த்தர் மாற்றிடுறேங்கிறாரு. காட்டு பண்ணி உழுது போடாது, எவனோ மேயிறதெல்லாம் நான் உனக்கு மாற்றி
உன்னை மறுபடியும் முன் போல சீராக்குவேன். அல்லேலூயா.